கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் May the grace of the Lord Jesus Christ பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy நாங்கள் Spirit வாழ்கிறோம். as we are living, எங்கள் ஊழியம் கடந்து போகிறது. our ministry is going to us. அதை நினைத்து நாங்கள் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கின்றோம். When we think about that, we are praising God always. நாங்கள் மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தைகளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். With lots of happiness and joy, we are sharing God's word with you. உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். God is with you. சொல்லி முடியாத மேன்மையான வார்த்தையெல்லாம் வேத்து நமக்கென்று கொடுத்திருக்கிறார். Many great uncomparable words have been given in the word of உலகத்தில் God. வேறு யாருக்கும் இதை கொடுக்கவில்லை. God has not given this word to any people in the world. இந்த வேத வசனங்களை யாரெல்லாம் தியானித்து வாசிக்கிறோமோ, Whoever meditating this God's word, யாரெல்லாம் நம்புகிறோமோ, whoever believing on it, அவர்களுக்கு இந்த வேத வசனம் உரிமையுள்ளதாய் இருக்கிறது. it is belongs to them. பயப்படவே கூடாது. So do not get fear. பயப்படும்படியான காரியங்கள் கடந்து வரும். Even though fearful situations may come. பவுலின் மூலமாக தீமோத்தேயுவிலே தேவன் சொல்கிறார், Through Paul, God said in Timothy, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் God has not given the spirit of fear, பலமும் power. அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். God has given us power, love and a clear mind he has given. விசுவாசி பதறான். As it says, the one who believes he never get troubled. நம் வாழ்க்கையிலே மற்றதை விசுவாசிப்பதை விட Above of believing anything out of the தேவ world, வார்த்தைகளை 100% விசுவாசிப்போம். we should believe in God's word. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். When we believe in God's word, we shall see the glory of God. அதனால் வேத வசனத்தை So God's word, மனதிலே பதித்துக் கொண்டு it gets filled in our heart. நாம் முயற்சி செய்வோம். When we try, ஆண்டவர் அதற்குரிய அனுக்கிரகங்களை கொடுப்பார். God will give according to that, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். and he will reveal his glory. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. ஏசாயா புத்தகம் 25 அதிகாரம் 4 வசனம். Isaiah chapter 25 verse 4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். For you have been a strong place for the poor and the crushed in their trouble, a safe place from the storm, a shade from the heat, when the wrath of the cruel ones is like a winter storm. கொடுமையானவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And it says cruel one. இங்கே மாம்சத்துக்குரியவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. Here it mentions about people in flesh. நமக்குள் ஒரு கொடுமையோ குழப்பமோ சலிப்போ பலவிதமான சோதனை வருகின்ற போது நம்மை அறியாத பலவீனங்கள் நம்மை ஆட்கொள்கிறது. When we face a tough situation or something which is against our plan, we are facing some kinds of sickness in body. அதுபோல் தான் இங்கே சொல்லப்படுகிறது. The same kind it's mentioned here. கொடூரமானவனின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், When the wrath of the cruel one is like a winter storm. அந்த கொடூரமாவுடைய சீரல் எப்படி இருக்கிறதாம்? How that cruel one's winter storm will be மதிலை like. மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். And it says it is a crushed and beating like a storm. வெள்ளமானது மோதி அடித்தின செய்கிறது. அந்த பெரு வெள்ளமானது மதிலை உடைத்து விடுகிறது. And it is breaking that bondage of the எவ்வளோ water. வெள்ளங்கள் பார்க்கின்ற போது பெரிய ஒரு டேமை உடைத்து வெளியே வந்து அது வெள்ளமாக பல உயிர்களை எடுப்பதை பார்க்க முடியும். When you see a fearful floods are coming, it is breaking even the dams and it's getting many people's life out. அதுபோல் நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும். The same manner problems may come. ஆனால் இங்கே சொல்கிறார், But God says, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். and it says, for you have been a strong place for the poor and crushed in their trouble, a safe place from the storm, a shade from the heat. நீங்கள் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சற்று அமர்ந்து படித்து பாருங்கள். I urge you to take some time and read this word and meditate on it. இதில் நாங்கள் சொல்லக்கூடாத விளக்கங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். And you can able to have a explanation which we cannot able to see. நீங்கள் அதிகமாய் படித்திருக்கிறவர்கள், You are being more educated. அநேக திறமையான மக்கள், You are very talented people. நான் சொல்வதை விட Above of what I இந்த say, வார்த்தையை this word, நீங்கள் you, அமைதலாய் படித்து பார்த்தால் when you read it in இதில் silently, ஆழமான அர்த்தம் இருக்கிறது. there is a deep meaning in that. அங்கே சொல்லுகிறார், God says, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். and it says a safe place from the storm and a shade from the heat. பலவீனம் மாத்திரம் நம்மை பாதிக்காதபடிக்கு, Not only sickness is bothering us, நம் வாழ்க்கையிலே எத்தனை பெரிய விரோதமான பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், whatever thing which are against us, சோதனைகள் கடந்து வந்தாலும், problems may come. வேலை செய்கின்ற இடத்திலே
in our workplaces, பலதரப்பட்ட உங்களுடைய வாழ்வில் வந்திருக்கிற போராட்டத்திலே, in different kinds of situations which may தோல்வி arise, போன்ற சூழ்நிலையிலே, of the situation of defeat, என்ன நிலைமை இருந்தாலும் கூட whatever situation you are in, தேவன் நமக்கு நிழலாயிருக்கிறார். God is our shade. தேவன் நமக்கு ஆதரவாயிருக்கிறார். God is on our side. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். God is our refuge. தேவன் நமக்கு யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். God is the one who fights for us. தேவன் உங்களுக்காய் வழக்காடுகிறவராயிருக்கிறார். God is the one who speaks on our தேவன் behalf. உங்களுக்காக யாரிடத்தில் பரிந்து பேச வேண்டும் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். God is the one who speaks on our behalf to the people. நிழல் என்பது இதைதான் செய்கிறது. Shade is what he is doing. அதனால் like this. எந்த சீரலுக்கும் பயப்பட வேண்டாம். So do not get worried about the storm. சீரல் என்பது சாரலாய் மாறுகின்ற அனுபவத்தை பார்ப்பீர்கள். That storm will become a rainy on you. நம் வாழ்க்கையிலே In our life, தேவ மகிமை பார்த்தே ஆக வேண்டும். we will see the glory of God in our பார்க்க life. வேண்டும் என்று சொன்னால் When we want to look at உரிமை that, உள்ளவளாய் இருக்க வேண்டும். we belong to a people உரிமை of உள்ளவளாய் இருக்க authority. வேண்டும் என்று சொன்னால் We belong to authority means உன்னதமான மறைவிலே இருக்க வேண்டும். we should be under the shadow of அவருடைய Almighty. நிழலிலே தங்க வேண்டும். We should abide in his wings ஒவ்வொரு நாளும் every day. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரமல்ல, It is not only during the குடும்பத்தோடு church times. இயேசுவும் நபராய் இருக்க வேண்டும். God should be like near family. நீங்கள் குடும்பத்தில் பேசுகின்ற போது அது நடுவில் இயேசுவும் இருக்க வேண்டும். When we speak about God, God should be அவரை in your குறித்து midst. பேச வேண்டும். We should speak about him. அதுதான் அவரோடு கூட தங்குகிற அனுபவம். That is the in-depth experience. அதுதான் அவருடைய மறைவில் இருக்கிற அனுபவம். That is the shared experience. இந்த அனுபவத்தில் செல்வோம். When we go in that experience, அவரை எப்படி பார்ப்போம்? how we can look at இங்கே him. சொல்லப்பட்ட வண்ணமாக As it is said in this verse, அவர் நமக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருப்பார். and he shall be a shade from the heat. அருமையான அனுபவம். This great அந்த experience. அனுபவத்தை பார்க்க போகிறோம். We are going to see this experience. அற்புதத்தை பார்க்க We are போகிறோம். going to see his wonder. மகிமையை பார்க்க We are போகிறோம். going to see his glory. சுகத்தை பார்க்க We are போகிறோம். going to see that அன்பின் goodness. ஆண்டவரே, Dear God, எவ்வளவு ஆழமான விளக்கம் எல்லாம் கொடுத்திருக்கிறீர். how much deep explanation இந்த you have given. வார்த்தையில் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது. Great deeper explanation of எங்கள் you given. வாழ்விலே வெயிலுக்கு ஒதுங்குகின்ற நிழலாய் வெளிப்படுவதற்காக Thank you for being a shade. ரீபலதுருபியாதியா Oh, we thank you, Lord. ஆண்டவரே, நீங்க வெளிப்படுங்க. Reveal yourself. உம்முடைய ஆண்டவர் நிழலை நான் அனுபவிக்க விரும்புகிறோம். I want to come into your shade. மகிமையான கலை செய்வீராக. Do gloriful thing in my life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.